ரஜினி சார், கமல் சார் படம் நிறைய இந்த சோஷியல் மீடியால போயிட்டு இருந்தது. அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். 1000 விமர்சனங்களை தாண்டி அந்த படம் 35 நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளவு தூரம் வசூல் பண்ணதுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். சுதர்சன் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ரெஸ் மீட்டும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல. யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன். இந்த தடவை சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நீலம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருந்ததால அப்பவும் சரியாக பேச முடியல. ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ள என் சைட்லேருந்து ஒரு 2-3 விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான். ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். முதல்ல மக்களுக்கு நன்றி. 35 நாள் கிட்ட கூலி தியேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல. ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அண்ட் 1000 விமர்சனங்களை தாண்டி அந்த படம் 35 நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ, மீம் கிரியேட்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சிருக்கு. எப்படின்னா, ஸோ இதுதான் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்கிறது வரைக்கும் நிறைய விஷயம் நானும் அதை லேர்னிங்காக எடுத்திருக்கேன். அண்ட் அதை என்னோட அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன். நன்றி. அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார், கமல் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. என்ன எது கிளாரிட்டி இல்லாமல் அதை பற்றி என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துணும்னு ஆசைப்பட்டேன். கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் 2 பேருமே மீட் பண்ணேன். அண்ட் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ கைதி 2 இருந்தது. கைதி 2 தான் என்னோட இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தது. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா எனக்கு திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் சின்சியராக எழுதினேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு. 1.5 மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே. பட் ஆனால் என்னன்னா 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போ கமல் சாரோட அடுத்த அன்பரி மாஸ்டர் டைரக்ஷனில் வர படமாகட்டும். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்கு. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்து. அண்ட் 2 பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலமாக தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜெனுவனாக சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். பட் ஆனால் நான் இப்போ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால அவருக்கு கைதி 2 இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்தாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் அந்த கேப்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்துல கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலாம்னு யோசிச்சதுதான். அதுவும் நிறைய சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுதான். அப்படிலாம் இல்லை, சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா. நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தேவையில் எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போதான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்குள்ள ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்கு, அதுவும் எல்சியூக்குள்ள தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்சியூ சம்பந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். அண்ட் இதுதான் மொத்த கிளாரிட்டி. அண்ட் அமீர் கான் சார் படத்தை பற்றியும் சொல்லுங்க. அமீர் கான் சார் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்து இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம்.
இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்கு, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எப்போன்னு தெரியல, பட் ஸ்டில் அது பேசிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளோதான், இதுதான் நான் மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இது நான் ஒரு பாயிண்ட்ல பதில் சொல்லி ஆகணும்னு இருந்தது. ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைட்ல எல்லா பக்கம் பேசிட்டே இருக்காங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த மீட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் மேம். ஆக்டிங் வெஞ்சர்ஸ் பத்தி பேசவே இல்லையே. அதான் மேம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, 2 ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கு. அது அருண் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னொரு 25 days பேலன்ஸ் இருக்கு. அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அல்லு அர்ஜுன் சார் படத்துக்கு மூவ் ஆயிடும். லோகேஷ் சார், உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியா இருக்கா, டைரக்ஷன் பண்றது ஈஸியா இருக்கா? எல்சியூல தனுஷ் சிம்புலாம் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு கேள்வி நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இல்லைங்க, கஷ்டமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் புதுசாக ஏதாவது கத்துக்கணும், சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்ததான். அண்ட் அருணுக்கு அந்த கம்ஃபர்ட் இருந்தது, ஃப்ரெண்டு வேற. ஸோ அதனால ஈஸியாக அந்த படம் பண்ணி முடியும்னு நினைச்சேன். பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் தாங்க அது. திருப்பி அது கன்டினியூ பண்ணணும் இல்லை எல்லாம் தெரியல. இப்போ சொன்னேன்ல இவ்வளோ லைனப் இருக்கு, ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ தெரியலங்க. லோகேஷ், ஹலோ. எஸ் சார். ஸோ இனிஷியல் டேஸ்ல லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. லைக் நிறைய உங்களுக்கு நீங்க தான் மோஸ்ட் செலிபிரிட்டி டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்தது. ரீசெண்டாக நெகட்டிவ்ஸும் இருக்கு, லைக் ஹேட்ரடும் இருக்கு. ஸோ ஹேண்ட்லிங் போத் தீஸ் திங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம், லைக் அதை எப்படி பாக்குறீங்க? லைக் ஹவ் யூ ஹேண்டில் தோஸ்? இல்லைங்க, நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்றது ஒண்ணுதான். நான் அதை எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அது என்னோட வேலை. இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் இல்லை கூலி, என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாநகரம். கிட்டத்தட்ட 9 வருஷமா எவ்வளவு பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவோ பாராட்டிட்டு இருக்காங்க. டக்குனு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது நியாயம் இல்லை. அண்ட் படங்கிறது மக்களுக்காக, அது அவங்களுக்கு காட்டும்போது விமர்சனம் வரும்போது அதை ஏற்றுத்தான் ஆகணும். ஸோ அதனால அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல. அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல, அது ப்ரொஃபஷனலாக மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் அது உண்மை தானே, எல்லாருக்குமே நடக்கிறது தானே. ஸோ அதனால நான் பெருசாக எடுத்துக்கல. தேங்க்யூ. Hello, hi sir. Bhuvanesh from the Hindu. You have a very loyal and passionate fan base, sir. அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றப்ப கூட it comes from a place of emotional investment that they've had over the years. இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் how do you now define the relationship that you have with your audience? இல்லைங்க, அவங்க ஜெனுவனா பேசுறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம், பட் அதுல ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளா தான் சொல்றேன், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அது எல்லாமே சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லடா நீ செய்யற தப்புன்னா அவன் உண்மையிலே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸா இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வெரி ஹாப்பி அபவுட் இட். சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். நீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும், ஸோ தட் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க. ஸோ டசன்ட் தட் டிஃபீட் தி பர்பஸ்? இல்லைங்க, அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ். பட் பிரச்சனை என்னன்னா, இப்போ சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு டைம் லைன்ல இப்படி போகும்னு நினைச்சு பண்றோம். அது நடக்காம போகும்போது நம்மளுக்காக வெயிட் பண்ற ஹீரோஸ் இருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுல நிறைய அவங்களோட ஃபண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதுல அப்படி ஆகாது. அண்ட் இது நான் மெயினா பண்ணணும்னு நினைச்சது காரணம் என்னன்னா, ஆஃப்டர் கூலி ஐ நோ ஐ டேக் ஒரு 7-8 months பிரேக்னு சொல்லி. ஸோ அந்த கேப்ல ஒன்று பண்ணலாம்னு யோசிக்கும் போது அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு 60 days போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும். எதிர் வேற எங்காவது ஒரு வெக்கேஷன் போறதுக்கு பதிலாக இதுல போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம், கத்துக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான். பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைனா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை. ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அதை எவ்வளோ தூரம் கான்டெம்பரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணும்னா பிரச்சனை தான். ஸோ இந்த வயசுல ஓடி பார்த்தலாம். Lokesh sir, Yes, ma'am. yeah, Abhirami from Dinamalar. Hi, ma'am. First of all, thanks and appreciation for this clarification. ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாம நிறைய உங்களை பத்தி போயிட்டே இருந்தது. வெல்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ நீங்க ஆக்டிங்ல மறுபடியும் இது டிரெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. டு யூ ஹேவ் எனி ஐடியா டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஆக்டிங்? ஏன்னா இப்போ 2 ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா, நடிக்கலாமா, இல்ல நீங்க டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு? இல்ல மேம், திரும்பி போறதுக்கான விஷயமே இல்லை. இடையில ஸ்கூல்ல லீவ் விட்ட மாதிரி தான், அந்த கேப்ல ஓடி போய் நடிச்சுட்டு. பட் ஆனா என் ப்ரொஃபஷனல் டைரக்ஷன் தான் மேம், நான் அதுல தான் இருக்க போறேன். இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாசம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தா நடிக்கலாமா. பட் இப்போதைக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லைங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போகணும். அல்லு அர்ஜுன் படம் எறும்பு கை மாயாவி சார்
இரும்பு கை மாயாவி அந்த கதை தான் அல்லு அர்ஜுன் பண்றேன். இல்ல சார், அது வந்து இப்பதான் அனௌன்ஸே பண்ணிருக்காங்க சார் அந்த படத்தை பத்தி. ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பா அவங்க சைட்ல இருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் மட்டும் வைக்கலாம். இப்போதைக்கு ஒரு படம் பண்றோம். சார் லோகேஷ் சார், எஸ் சார். சார் அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால நீங்க சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க. அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது ஒரு எக்ஸாஜரேஷன் நினைச்சிட்டு அதை பத்தி சோஷியல் மீடியால வந்து உங்களை பத்தி நெகட்டிவிட்டியோட பேச ஆரம்பிச்சாங்களான்ற மாதிரி தான் தோணுது. அது உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு சார்? நீங்க சொன்னது என்ன, செஞ்சது என்ன, மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார்? இப்ப நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார். நான் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியாலஜி. சினிமாவை நான் 1000 கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது. நான் அதான் முன்னாடியே சொல்றேன். பட் ஆனா என்னன்னா, நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூட இருக்கவங்க யாரு எவ்வளவு சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேல எக்ஸைட்மெண்ட், ரஜினி சார் மேல இருந்த எக்ஸைட்மெண்ட், அவ்வளவு ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல இந்த 1000 கோடிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. இப்ப அதனால 500 கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்ப வந்து நான் பதில் சொல்றது ஆயிடுச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் விட்டலாம். பட் ஆனா கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி, நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம், அந்த அப்படி ஒரு படமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி எல்லா இன்டர்வியூலும் சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துல இருந்து என்னோட லேர்னிங்கா இருக்க போகுது. எனக்கு எவ்வளவு பேசினா போதும். ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசுற மாதிரி பேசிடுறேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஸோ நான் இதுக்கு மேல கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார். இதோட கண்டினியூஷன் நான் கேட்கிறேன். இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. நீங்க ஒருத்தர் கொஸ்டின் இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த ஐடி விங் ஆட்டம் வச்சிருக்காங்க சார். தே ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆட்டம். அந்த டீம் அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்ல சோஷியல் மீடியால போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா உங்களை பத்தி நீங்க சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களன்னு சொல்லல, இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங். ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும், 1000 கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கடைசியில் அது வந்து 200 கோடி தான் ஆச்சா. அது அப்படியே டிராபேக் ஆயிடுது. அதை எப்படி பார்க்கணும் சார்? அது நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இது வந்து அது ஃபேன்ஸே நீங்க தடுக்க முடியாது. அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு. அது நீங்க ரிவ்யூஸ் எதுவுமே எல்லாமே அவங்களோட எண்ணம். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பாக்குறாங்க, இன்னும் அதை பத்தி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேல இருக்க எக்ஸைட்மெண்ட் வச்சு போறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்க வேலையே இல்லை. ஸோ அதனால அவங்க எக்ஸைட்டடா இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் இது நீங்க சொன்ன மாதிரி ஐடி விங் வச்சு பேசி எனக்கு அதுல எப்படி நம்பிக்கைன்னா, இல்ல எனக்கு புரியுது சார், எனக்கு புரியுது சார். ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப நம்புறேன். நான் உதாரணமா மற்ற படங்கள் எடுக்காம என் படத்தை எடுக்கிறது, மாணவன் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது, சந்தீப் ரஜினி தான். பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். அன்னைக்கு 50 நாள் ஓடிச்சு. அப்போ அதுக்கு நல்லா இருக்குங்கிற போய் தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டார்ஸ் கூட வேலை செஞ்சுட்டேன். அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும். பட் ஆனா யாருமே இல்லாம ஒரு போஸ்டர்ல இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் நம்புறேன் சாலிடா. சார் லோகேஷ் சார், இப்போ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நிறைய வந்துட்டு இருக்கு செய்திகள். அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போயிட்டு நீங்க அமீர் கானோட பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபியூச்சர்ல மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு 3-4 தடவை மீட்டிங் போச்சு. எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு பெரிய ஃபேன் தான். அண்ட் அவரும் வந்து என் ஒர்க் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் கோரியிலேருந்து படம் பண்ணணும்னு பேசுறாரு. பட் ஆனால் நான் சொன்னேன் சார், இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைன்ல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும். பட் ஆனால் வி ஆர் டாக்கிங் சார். சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூட வேலை செய்யணும் சார். அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் டைம் லைன் தான் சார் பிரச்சனை. சார் இங்க ஒரு கேள்வி சார், நீங்க டிசில பண்ணிட்டு இருக்கிறதா, டிசில இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜனநாயகன்லயும் ரிப்போர்ட்டரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி ஆரம்பிச்சிடறேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலிலும் ஏ சர்டிபிகேட் வந்திருந்தது, ஜனநாயகன்லயும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பாக்குறீங்க? இந்த 2 கொஸ்டின் சார். டிசில அவன் சார் பண்ணிருக்கேன். அது அருண் மாதேஸ்வரன் படம். இது வந்து ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட், நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் இருந்ததில்ல. ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போல. எனக்கு என்ன ஆச்சுன்னா, சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னு 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருந்தது.
மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்னைக்கு ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்றாங்க. மேபி அது ஐ டேக் த பிளேம். நிறைய இடத்துல நான் புரிய வச்சிருக்கணும். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட் அப்படின்னா அது படமாவே இருந்திருக்காது. இன்னும் நீங்க வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டா அது நான் ஒருத்தர் எடுக்க முடியிற கால் இல்லை. ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன். அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசன் சார். உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம். ரீசன் சார்ல அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்றதை தாண்டி ரீசன் சார் எனக்கு சொன்னது என்னன்னா தீமேட்டிக்காவே இது அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்றதுங்கிறதும் தீமேட்டிக்காவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்கு. அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலா கட் பண்ணிட வேணாம். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துட்டு அண்ட் தென் வி டிசைடட். ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40-50 கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், லோகேஷ் உங்க காலா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது. இல்லைன்னா ஆப்வியஸா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னு நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது. அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் இடத்துல நீங்க வினோத நாடு தான் கேட்கணும். நான் சென்சாருக்குள்ள போல அதனால தான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். எங்க கேள்வி, ஒரு இயக்குனரா இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்ப நீங்களே வந்து ஒரு நடிகரா மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகரா இருக்கிறது சுகமா இருக்கா? இப்பதான் உங்களுக்கு நாங்க சொன்னேன். ஆனா உங்களுக்கு தமிழ் வேணும். சுகமாலாம் இல்லை, நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டைரக்ஷன் நம்ம தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கும் தெரியாத வேலை செய்யறதுக்கு வித்தியாசம் தான். சார் மீனாட்சி சுந்தரம், உங்க படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கு, வெட்டு குத்து ரத்தம் குரூரெல்லாம் இருக்கு. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்ல. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமா கமெண்ட் வந்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ஜனநாயகன் நீங்க மலேசியா எல்லாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்க. அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா? அந்த வகையிலும் சப்போர்ட் இருக்குமா? சொல்லுங்க. இல்ல அந்த வன்முறை இது வந்து ஆனா இப்ப நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினைச்சு வரும்போது, நான் சின்ன வயசுல இருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு வந்தேன். நான் தேவர்மன் விருமாண்டி எல்லாம் பார்த்தா வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெல்லாம் போகல, நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்க வந்தேன். அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போ கில்பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர் எல்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்றதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாக்குறாங்க, பிரேக்கிங் பேட், டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பாத்துறாங்க. ஸோ இதுல 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்ப என்னன்னா அவங்க ஆன் பார் நாங்க பாக்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்றது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்றது நான் சொல்ல, அதையும் காரணமா வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்க தேட்டருக்குள்ள வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜா வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கு. இதுல இந்த சோகால் வயலன்ஸ்னே சொல்ல விரும்புறேன். அது ஒரு ஆக்ஷன் படம். எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அர்னால்டு பார்த்தோம், இப்படிலாம் பார்த்தா வந்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்மளே கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட ஒன் தியேட்டர்ல விடாம பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாத்துறது. இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபுளுன்ஸா இப்படி பண்றாங்க அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியா அப்படி சொல்லிட்டு கடந்து போற விஷயம் இல்லை தானே. ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு இந்த டைரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு. இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்றீங்களா? இருக்கு, சமூக பொறுப்பு இருக்கு. ஓகே, நான் வயலன்ஸ் கம்மி, பாக்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு நான் படிக்கிறோம், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்க்கு, எவ்வளவு பேருக்கு அட்வைஸ் கேட்கணும், எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியா கடந்து போற விஷயமே இல்லைன்ற. அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாத்துதுன்னா மனசார நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கும். அப்ப நாளைக்கு எதுல வேணாலும் இன்ஃபுளுன்ஸ் ஆகும்ல, அது நம்ம தானே, நம்ம கையில தானே இருக்கு. அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்றேன். 2 சைடும் பொறுப்பா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். பிரச்சாரம் தான் இல்லைண்ணே, அரசியலுக்கு எனக்கு என்னென்ன சொல்லுங்க. தேவதாஸ் படம் பண்றீங்க, தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா? ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுதான் வரணுமா? அதனால லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்றாங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிக்க போறேன்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டைரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க? ரஜினி சார், கமல் சார் என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொல்லணும். தேவதாஸ் தாடி வச்சிருக்கணுமா வச்சிருக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும். இது வந்து அவன் இப்படி வர சொன்னா அதனால நான் இப்படி நடிச்சிருக்கேன், அவள் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். அண்ட் இல்லை, நான் ரஜினி சார்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நடிக்கிறேன். நான் இப்போ கோழிலேருந்து வரும்போது அவரு வாழ்த்துக்கள் தான் சொன்னாரு, கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னாரு.
அண்ட் நான் விஜயநாட்ட பேசினேன், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ட் சேதுனாவை மீட் பண்ணும்போது பேசினேன். அவங்கள யார் யார் அன்னைக்கு பார்க்குறோமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும். அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி, இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினது, அவங்க 2 பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்ல இருந்து அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையும் ஒரு பாக்கியமாக நினச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளவு பதில் சொல்றேன், தெரியாம லைக் பண்ணதுக்கு எவ்வளவு பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா, இல்ல அது எப்படி பாசிபிளா இருக்கும்? அது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ எங்க அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்றேன்னு கேக்குறாங்க. ஏன்னா நான் சொல்றது கூட நம்ப மாட்டாங்க, நீங்க சொல்றதுதான் நம்புறாங்க. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்றதோ அப்படி எதுவும் இல்லை. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லயோ இல்ல டீம் சைட்லயோ யாராவது கேட்டு கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேண்டுகோளா வச்சுக்கிறேன். மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்கதானே மலேசியா போனதுக்கு அப்புறம் உங்க டிவிக்கு அந்த விஜய் ரசிகர்லாம் உங்க கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல புரியல, யோசனை இல்லைங்க. நான் அவருக்கு கூட 2 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த 2 படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கொண்டாடுறாங்க. என்ன மட்டும் இல்லையா, நெல்சனையும் கொண்டாடுறாங்க, அட்லியும் கொண்டாடுறாங்க. லோகேஷ் எந்த சார் லோகேஷ் ஒரு நிமிஷம் சார், எது சார் புரியல? ஒரே நிமிஷம். இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சார். லோகேஷ் ஒரே நீங்க அல்லு அர்ஜுன் வச்சு அட்லியும் பண்றாரு, அல்லு அர்ஜுன் வச்சு இப்ப நீங்க லோகேஷ் கனகராஜன் பண்ண போறாரு. சோ 2 பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா, யாரு பெஸ்டா பண்றது அல்லது யார் படத்தை பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லைங்க, 2 பேருமே எங்களோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளவு தூரம் மேலே கொண்டு போறோங்கிற ஐடியா. அது அட்லீஸ்ட் சைட்ல அவர் ட்ரை பண்றாரு, என் சைட்ல நான் ட்ரை பண்றேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் போகுது. 2 பேரும் லோகேஷ் உங்களுக்கு என்னென்ன படங்கள் அப்டேட் பண்ணுங்க சார் உங்க ப்ரொடக்ஷன்? எஸ் மேம், அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இவங்க பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், அவங்களோட அந்த டைம்ல அவங்க கண்டினியூஸா படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, மாநகரம், மாயா, அருவி, ஜோக்கர், அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்ல படங்கள் பண்ணுங்கிறது ஆசை. இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம், அது முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ரத்னகுமார் டைரக்ட் பண்ற படம் 29 சொல்லி, அது நானும் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் சந்தானம், ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிக்கும். அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ற படத்துல வந்து பென்ஸ், அது ஷூட் போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம், அதனால அது கொஞ்சம் ஷூட் போகும், இன்னும் கொஞ்சம் நிறைய ஷூட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல மிஸ்டர் பாரத்தும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. லாஸ்டா ஒரு கேள்வி, உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் லோகேஷ், எஸ் சார், உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்த்து காதல் லவ் அது இதுன்னு வந்துட்டு இருந்தது. இல்ல நீங்க ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா, ஃபேமிலியாக போறீங்களா? இல்ல சார், இல்ல சார், எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கு சார். நான் இல்ல சார், செகண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் இங்க சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அது முக்கியமான கேள்வியும், என்ன ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்ல போறேன், பண்ணதான் போறேன். லோகேஷ் ப்ரோ சொல்லுங்க, அது மிஸ் ஆகிற தாண்டில என்னால அப்படி ஒரு ஒரு அவங்க நான் ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க ஒரு லைட் ஹார்ட்டட் படம் கேட்டாங்க, என்னால பண்ண முடியல. அது அந்த டைம்ல இல்ல, கண்டிப்பா வேற யாராவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லோகேஷ் ப்ரோ மக்கள் மத்தியில பேசப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எஸ் சார், இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குநர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜோட படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா? அந்த சீன்ஸ் வச்சுதான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளா அந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க.
சார் நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு வேல்டா புரிஞ்சிச்சு. அது இப்போ சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார், நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல, எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதுல நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்கு சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்க மாநகரம் எடுத்துட்டீங்கன்னா அதுல கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்க செய்யற தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பும் இல்லைன்னு. கைதி எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயினாலதான் உருப்படாம போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிதான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்க மாஸ்டர்ல எடுத்துட்டீங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல நீ தேட்டருக்குள்ள போகாதன்னு சொல்ற முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில கிடைக்குதுன்னு. கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலியமா எவ்வளவு தூரம் உறக்க அதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். அது நீங்க சொல்லணும்னு ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு ட்ரக்ஸ் இருக்குங்க. நான் கைதி படம் முடிக்கும் போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது 20,000 கோடிக்கு ஒரு ஊர்ல மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோட தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்றேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைட்ல இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலா வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணாரு இல்ல சார். எவ்வளவு தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைட்ல அவ்வளவு கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலேஜா போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்புல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூருக்கு எல்லா காலேஜையும் மொத்தமா வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதுல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவனை அசிஸ்டண்டா சேர்த்துன்னு சொல்லிருக்கேன். அவனே இப்ப அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணும்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்றேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றது அது ஒரு கன்சர்ன். அது நான் சொல்லிதான் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன். அதை எல்லாரும் உறக்க சொல்றாங்க, ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானதும் தான். இதுல திட்டவட்டமா கமல் சார் சொன்ன மாதிரிதான், ட்ரக்ஸ் இந்த சொசைட்டிக்குள்ள வேணான்னு தீவிரமா இருக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்ல சொல்ல ட்ரை பண்றேன். பட் ஆனா நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் என்னதான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாம விட்டுறேன். அதனால பண்ணாம விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் பண்ண போறேன். தேங்க்யூ சார்.